நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரியே, மார்க்கெட் கிளியரா நம்மளோட டார்கெட் பிரைஸா 2450 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு, ஒரு டீப்பா ஒரு ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த மாரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும், ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்க என்ட்ரி ஆகணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற எல்லா கால்ஸுமே பக்காவா குடுத்துருவோம். போத் கரன்சி பேருக்கும் இருக்கு. அண்ட் தென் கோல்டுக்குமே இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு எல்லா சர்வீஸஸுமே கிடைச்சிரும். அண்ட் தென் நீங்க ட்ரேடிங்ல வந்து லேர்ன் பண்ணிக்கணும், ஏர்ன் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் பை எடுக்கிறோம், ஏன் செல் எடுக்கிறோம் அப்படி டீட்டெயிலா ஷார்ட்ஸாவும் சரி, வீடியோவும் சரி டைம் பீயிங்க்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். மே 26லருந்து நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டே ஃப்ரேம்ல ஓவரா அனலைசிஸ் பண்ணி 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லப் போறேன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து செல்லருக்காக சொல்றேன். லாங் டெர்ம்ல வந்து நான் வந்து செல் எடுத்திருக்கேன். ஸோ ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து 2200க்கு கீழ சஸ்டெயின் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஃபால். ஸோ என்னதான் மார்க்கெட் அரவுண்ட் ஒரு 100 பாயிண்ட் ஃபால் ஆயிருந்தாலும், ஒரு கரெக்ஷன் ஆகி தான் போகுமே தவிர, ட்ரெண்ட் மாறிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஸோ ஓவராலா கோல்ட பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுல துளி கூட மாற்றம் இல்ல. கிளியரா இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹையா போறோங்க. இந்த இடத்த பாருங்க. இது நம்மளோட ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். ஸோ மார்க்கெட் அடுத்தடுத்து கரெக்ஷன் ஆகி போறதுக்கு தான் ரெடியா இருக்கே தவிர, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட்ல போறதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்ல. நீங்க டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்போ மார்க்கெட் வந்து 2200 அதாவது இந்த ஜோனுக்கு கீழ பிரேக் வச்சு குளோசிங் ஆகுதோ, அப்பதான் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து போக முடியுமே தவிர, அதுவரைக்கும் மார்க்கெட் இந்த மாரி கரெக்ஷன்ஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஓவராலா கோல்ட பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட் தான். செல்லிங் வந்து 2200 கீழ போனா மட்டுமே ஸ்விங் ட்ரேட் எடுங்க. ஸோ அதுவரைக்கும் நம்ம குட்டி குட்டியா ஸ்கேல்பிங்கும் சரி, இன்ட்ராடே அனலைசிஸும் சரி நம்ம வந்து கிளியரா ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தா கிளியரா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். இதுல கரெக்ஷன் எங்க போக போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் தென் நான் அந்த வீக்லயே ஒரு வீடியோ போடணும்னு நெனச்சேன். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் எனக்கு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் வந்து லாஸ்ட் வீக்கே கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதில வீக்ல ட்ராப் பண்ணணும்னு நெனச்சேன். போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் உங்களுக்காக நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2200 அப்படிங்கிற ஜோன்லேருந்து பிரேக் பண்ணி மேல போச்சு. இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைனா ஒரு விக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த விக்க கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு சேனல் ட்ராப் பண்றோம். இதுக்கு பேரலல் பார்த்தோம் அப்படின்னா 2430ங்கிறது ஹையு. அதுக்கு நிகரா 2425 அப்படிங்கிறத ப்ரீவியஸ் ஹைய ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எதுவுமே இல்லாதனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு டீப்பா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பேரலா நமக்குள்ள லைன். சப்போர்ட் லைன் கூட ரெசிஸ்டன்ஸ் லைன் கூட வச்சுக்கலாம். ஸோ இத பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து டே டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அத நான் ஒரு சார்ட்டா ட்ரையாங்கிளா உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியரா தெரியும் உங்களுக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ அதில எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல விழுந்திருக்கு. ஸோ அப்ப டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து ஒரு பிரேக்கப் ஆகி மேல தான் போகும். இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கு. ஒரு ஃபால், ஒரு ஹை. இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் இங்க வந்ததும் ஒரு பிரேக் குடுக்கும். இந்த இடத்துக்கு வந்ததுமே ஒரு பிரேக் குடுத்துட்டு ஹையரா போகும். ஸோ இந்த இடத்துல ஏன் ஹையரா போகல அப்படின்னா, ஒரு ஹியூஜ் ரேலி ஆயிருக்கு. மார்க்கெட் கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் ஆகி தான் போகுமே தவிர, டைரக்ட்டா அப்படியே மேல போயிடாது. ஸோ அதனால அந்த கரெக்ஷனுக்காக எதிர்பார்த்து இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஒரு பிரேக் குடுத்துருக்கு. ஸோ அப்ப டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என்ன ஆகும்? மார்க்கெட் இங்க இருந்து மேல போய் ஒரு ஃபாலு, அகைன் ஒரு ஹைய டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் குடுத்து, அதோட லோவான இந்த ஜோன். ஸோ 2200 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இதுக்கு இடையில சின்ன சின்ன சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அத ஒபே பண்ணி மேல போகுமா? நியூஸஸ் என்ன இருக்கு? அந்த நியூஸஸ் டைம்ல என்ன ஆகும் அப்படிங்கிறத இடையிடையில நம்மளோட சேனல்லயும் சரி, வீடியோஸ்லயும் சரி அப்லோட் பண்ணுவேன். இது ஓவராலா 1 வீக்குக்கும் இந்த அனலைசிஸ் எடுத்துக்கலாம். 2 வீக்குக்கும் அனலைசிஸ் எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு டே ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கிளியரா உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு இமேஜா காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ராப் பண்ண மாரியே மார்க்கெட் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு. பட் என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல பிரேக் ஆகி ஒரு அப் மேல போயிருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் பீக்ல இருக்கிறதுனாலயும் சரி,
நமக்கு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எதுவுமே இல்லாதனால ஒரு பிரேக் கொடுக்காம ஒரு லோவர் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகும் மார்க்கெட் இந்த இடத்துல அதோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே பிரேக் அவுட் ஆகாமல் கீழே வந்து ஒரு ஃபேக்கான டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அதை கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணிடலாம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபெயில்டு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபெயில்ட் ஆனதுனால இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிட்டு அதோட லோவாக 2200 அப்படிங்கிறதுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 2200 கீழே வர்றது வந்து ரொம்பவே சந்தேகங்கள் தான். ஸோ டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதுக்கு இடையில டார்கெட் இருக்கிறது இங்கே 2280. ஸோ 2280 பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் நமக்கு அடுத்த டார்கெட்டாக பார்க்க முடியும். ஸோ அப்போ ஓவராலாக மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஷார்ட் ஆகி நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸாக 2274, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2188, 2200. ஸோ இதுதான் அடுத்த விதமான மூவ். அண்ட் தென் இந்த இடத்துலேருந்து ஏன் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்னா நமக்கு மெயினாக இங்கே என்ன இருக்குது, ஒரு மரோபோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மரோபோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் நல்லா டீப்பாக அகெயின் ஒரு ஃபால் கொடுக்கும். ஸோ செல்லிங் மரோபோஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டு மாறும்போதும் சரி, பயங்கரமான மூவ்மெண்ட் இருக்கும்போதும் சரி, நமக்கு இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மரோபோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதை ஏரோ மார்க் போட்டு காமிச்சிடுறேன். இது ஸோ இந்த ரீசனால் மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹையாக நம்ம என்ன வைக்கணும், 2342 தான் வைக்கணும். பட் அதோட பிரேக் பண்ண ஜோன், அதாவது 2365 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் சப்போர்ட்டாக இருந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து XAUUSD கோல்டோட டே ப்ரொஜெக்ஷன் ஸ்விங் ட்ரேட். அதாவது லாங் டேர்மில் எடுக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்கலாம். டே ப்ரொஜெக்ஷனில் ஸ்விங் ட்ரேட். இதில் ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத கொடுத்துட்டேன், டார்கெட் ப்ரைஸ் என்னங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஸோ தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டே ஃப்ரேமில் கோல்டு வந்து கிளியராக என்ன ட்ரெண்டு, ஒரு ஃபால் தான் ஆக போகுதுங்கிற சொல்லிட்டேன். மரோபோஸ் விழுந்திருக்கு. அண்ட் தென் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபெயில்ட் ஆகிற ரீசனால் மார்க்கெட் ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ இப்போ டே ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் ஃபால் தான். அப்போது 4 hour டைம் ஃப்ரேமில் என்ன ஆகணும், செல் தான் எடுக்கணும். ஸோ இதை கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓவரால் கோல்டு வந்து ஃபால். இப்போ 4 hour டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். எங்கே பை எடுக்கணும், எங்கே செல் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா டே ஃப்ரேமில் வந்து ஓவராலாக என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நவ் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட முதல் சப்போர்ட் எங்கே, அதாவது மார்க்கெட் எங்கெல்லாம் ஒரு பிரேக் கொடுத்துருக்கு பாருங்கள், கிளியராக நான் ட்ரா பண்ணுறேன். எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டே கொடுக்காம மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு, அதே மாதிரி இதில் கிளியர் நோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரேக் 2374 ஒரு பிரேக், ரீடெஸ்ட்டே கொடுக்கல. ஸோ அடுத்து 2358, அங்கேயுமே நமக்கு ரொம்பயான ரீடெஸ்ட்லாம் கிடையாது. ஒரு 2 hour ஒரு 4 hour கேண்டில் தான் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே ஒரு பிரேக், இங்கே ஒரு பிரேக். மெயினாக நமக்கு 2400 ஒரு ரொம்ப பிரேக். ஸோ ஏன்னா 2400 அப்படிங்கிற ஜோனில் மார்க்கெட் கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணணும் எதிர்பார்த்தது. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து எந்த வித ரீடெஸ்ட்டுமே கொடுக்காம டீப்பாக ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்போது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது, 2374 சாரி, நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 2358. இது வந்து R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 1. நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, 2374. இது ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 2400. பட் அதுக்கு இந்த வாரம் எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா மார்க்கெட் அந்த ஜோனுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ 2400 அப்படிங்கிறத நம்ம ட்ராப் பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது. ஸோ இப்போ மார்க்கெட் இமீடியட்டாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுத்து நிற்கி, 2332. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்டும் அதே இடத்துல தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு.
இது வந்து நம்மளோட இமிடியட் சப்போர்ட். ஸோ ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது, இதுக்கு மேலேயே கீழே க்ளோசிங் வைக்கல. ஸோ அதனால் இது வந்து நம்ம இமிடியட் சப்போர்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ இதை பிரேக் பண்ணும்போது அடுத்த டார்கெட் 2310. ஏன்னா மார்க்கெட் இந்த ஜோனு 2300 பிரேக் பண்ணி மேலே போச்சு. ஸோ இது நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட். இது வந்து மேஜர் சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 2305 இருந்து 10 வரைக்கும் இதோட லெவல். ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து ஹையராக போனால் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும். அப்படின்னா டார்கெட் ப்ரைஸாக 2307 வரணும். அப்போது மார்க்கெட் என்ன ஆகும், எடுத்ததுமே கீழே விழுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்மளோட ஹையாக இருக்க ரெசிஸ்டன்ஸோட ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2340 அப்படிங்கிற ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து டே ஹை. ஸோ டே ஹை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. டே ஹை. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிளியராக அதை மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ மார்க்கெட் 2340 2338 போயிட்டு கண்டிப்பாக ஃபால் ஆகும். அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து ஷார்ட். ஸோ அப்போ நம்ம செல்லிங் இங்கே எடுக்கிறோம். டார்கெட் ப்ரைஸ் 1 இருக்கிறது 2328 லாஸ்ட் டே லோ. இதை எடுத்துக்கலாம். அப்போது ஷார்ட் போகும்போது இங்கேருந்து நம்ம ஒரு ஷார்ட் போகிறோம் அப்படின்னா டார்கெட் ப்ரைஸ் 1 நமக்கு 2325 அப்படிங்கிறது இருக்கும். டார்கெட் ப்ரைஸ் 2 2305 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஹையான 2345 தான் வைக்கணும். மேபி லிக்விடிட்டி கண்ட் ஆகி மேலே வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால 2305 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகும், இங்கேருந்து ஒரு ஹைப்பு போயிட்டு தான் வரும் கிடையாது. மேபி இந்த இடத்துல ஒரு -2 பாயிண்ட் 3 பாயிண்ட் போயிட்டு கூட ஒரு ஃபால் ஆகலாம். டார்கெட் ப்ரைஸ் 1 இங்கே லைட்டாக ஒரு ரிட்டர்ஸ் கொடுத்துட்டு டார்கெட் ப்ரைஸ் 2 முடிஞ்சா. அண்ட் தென் 2305 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வாரத்தோட இடையில் சொல்கிறேன். ஏன்னா 2300 வந்ததுமே அடுத்து ஒரு பை கன்ஃபர்மேஷன் நல்லாவே இருக்குது. இங்கேருந்து டார்கெட் ப்ரைஸாக இது வரைக்கும் வரது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட வீடியோ வந்து வீக்கோட மிடில் நான் சொல்கிறேன். இப்போது செல் ப்ரொஜெக்ஷன் மட்டும் சொல்கிறேன். இப்போ எதனால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத 1 by 1 தெளிவாக சொல்ல போகிறேன். முதல் காரணம் வந்து நமக்கு இதில் ஷூட்டிங் ஸ்டார் விழுந்திருக்கு. சிங்கிள் கனெக்டிக் பேட்டர்னில் ஷூட்டிங் ஸ்டார். இது ஷூட்டிங் ஸ்டார். டபுள் கனெக்டிக்ஸில் பார்க்கும்போது ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ ரெண்டையுமே நான் ஒரே பாக்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணிடுறேன். ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் ப்ளஸ் ஷூட்டிங் ஸ்டார் விழுந்ததுனால மார்க்கெட் ஒரு பையிங் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. பேரிஷ் ஷூட்டிங் ஸ்டார் ப்ளஸ் ஸ்பின்னிங் டாப். ஸோ இது ரெண்டும் வந்ததுனால மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு தயாராகி இருக்கு. அண்ட் தென் மார்க்கெட்டோட கரெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தான் கரெக்ஷன் கொடுக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு. இன்ஃபோ லைன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து பாருங்கள் ஒரு ஃபால் ஆகிருக்கு. அகெயின் ஒரு இதோட டபுள் டைம்ஸ் புல்லிஷ் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன். அப்போ கரெக்ஷனுங்கிறது எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 2400 ஒரு 30 பாயிண்ட் அப்படிங்கிறதா கரெக்ஷன் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து 2326 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2345 350. ஸோ இந்த அளவுக்கு தான் கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ ஓவராலாக கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் ஆகி 2300 அப்படிங்கிற டார்கெட் கன்ஃபார்ம். ஸோ இந்த இடம் வந்ததும் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போகுமா அப்படிங்கிறத வீக்கோட இடையில சொல்கிறேன்.
அண்ட் தென் இத ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரா பண்ணியும் உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தபடியா ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம உறுதியா ட்ரா பண்ணணும். ஸோ எந்த மார்க்கெட்டும் ட்ரெண்ட் லைன் இல்லாம ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம்ல பார்த்துக்கலாம். மார்க்கெட் இங்கே ஒரு ஹைப் கொடுத்துருக்கு. 2200லேருந்து ஒரு ஹைப் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி மார்க்கெட் வந்துட்டு பாருங்க கரெக்டா. ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் நான் ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம வச்சு செக் பண்ணிவிட்டு பெர்ஃபெக்டாக நோட் பண்ணிடலாம். இப்போ ஜூம் இன் போனோம் அப்படின்னா பாருங்க கரெக்டாக நம்மளோட 2325 அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. ஸோ அப்போ இதை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறதையும் லைட்டான சந்தேகம் தான். பட் கன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்கள் வந்து கிளியராக செல்ல எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். மேபி இங்கே இருந்து ஒரு பிரேக் கொடுத்து நம்மளோட சப்போர்ட்டை கண்டிப்பாக ரீச் பண்ணும். ஸோ நம்மளோட சப்போர்ட்டை ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த லைன் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சேன். ஸோ ஓவராலாக டே ஃப்ரேமில் நமக்கு செல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதை வச்சு ஒரு லாங் டார்கெட் ப்ரைஸாக இல்லாமல் ஒரு 300லேருந்து 400 பிப் வந்து டார்கெட் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2355 அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2341 இருந்தே நம்ம வந்து செல் எடுக்கலாம். ஸோ அப்போ ஓவரால் செல்லிங் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2342லேருந்து செல்லிங் ஜோனு. டார்கெட் ப்ரைஸ் வந்து 2300. ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் ஒரு 100லேருந்து ஒரு 120 பிப்ஸ் மட்டுமே வச்சுருக்கோம். என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதுமே டீட்டெயில்டாக தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம டிஎக்ஸை கூட அனலைசிஸ் பண்ணி பார்த்துடலாம். டிஎக்ஸை கூட அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்டை வந்து ஒரு டே ஃப்ரேமில் பார்த்துருவோம். சாரி, அந்த சார்ட் எங்கே போடணும்னு தெரில. நான் லாஸ்ட் உங்களுக்கு அந்த வந்துருச்சு. இது டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளியராக ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் தென் 4 ஹவரில் எங்கெங்கே என்ட்ரி ஆகணும் எங்கெங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம டிஎக்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஸோ டிஎக்ஸை புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா இது ஃபால் ஆகும், இது ஃபால் ஆச்சு அப்படின்னா அது புல்லிஷ் ஆகும். ஸோ அதையும் இப்போ கிளியராக பார்த்துக்கலாம். DXY டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு டே கேண்டில் அனலைஸ் பண்ணிடுவோம். டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ லாஸ்ட் வீக்கே அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகலாம் அப்படின்னு. பட் இங்கே வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கான். ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு பிரேக், ஒரு பயங்கரமான பிரேக் கொடுத்துருக்கான். ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். எந்த இடத்த? இந்த இடம். ஸோ இங்கே பிரேக் பண்ணும்போது டச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹையராக நமக்கு 106 அப்படிங்கிற ஜோனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஹை, இங்கேருந்து ஒரு ஹை. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 104 அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஸோ எப்போ டிஎக்ஸை வந்து இந்த ஜோனை டச் பண்ணதோ மார்க்கெட் அப்போ கிளியராக ஒரு செல் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு ஹை. இந்த சப்போர்ட்லாம் வேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இது டார்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் எப்போ 104.438 அப்படிங்கிற ஜோன் வருதோ அப்போ நமக்கு ஒரு ஹைக் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, 2342 அப்படிங்கிறதுக்கு அந்த ஜோனுக்கு போயிட்டு இங்கேருந்து மேலே ஆகும்போது கோல்டு கிளியராக நமக்கு வந்து ஒரு ஃபால் ஆகிடும். XAUSD. அண்ட் தென் அப்கமிங் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நியூஸஸும் நிறையா இருக்குது. ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க நியூஸஸ் இருக்குது. அண்ட் தென் முக்கியமாக NFB நியூஸ் இருக்குது. ஸோ NFB நியூஸ் என்ன அதோட டீட்டெயில்டு மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பாருங்கள். அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் நமக்கு அப்கமிங் டேஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதில் கேலண்டர் கொடுத்துக்கோங்க. ஃபில்டரில் வந்து நான் USD மட்டும்தான் வச்சுருப்பேன், ஏன்னா USD பேரில் மட்டும் ட்ரேட் பண்ணுறதுனால. ஸோ மண்டேயுமே நமக்கு நியூஸஸ் இருக்குது. மண்டே நியூஸஸ் இல்லை, டியூஸ்டே நியூஸஸ் இருக்குது, வெனஸ்டே இருக்குது, தேர்ஸ்டே இருக்குது, ஃப்ரைடே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே நியூஸஸ் இருக்குது. நாளைக்கு மண்டே பேங்க் லீவ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கோல்டோட மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும்.
நீங்க வந்து பேங்க் லீவ் அப்படிங்கிறதுனால, ஸோ மூவ்மெண்ட்ஸே இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ கோல்ட பொறுத்தளவுக்கு இம்பாக்ட்ஸும் சரி, மூவ்மெண்ட்ஸுமே இருக்கும். அண்ட் தென் ஓவராலா கோல்ட பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத. அண்ட் தென் இதில எதுவும் டவுட்ஸ் இருக்கு, எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, டைரக்ட்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பரும் குடுத்துருக்கிறேன். நம்மளோட சேனல் லிங்க்கும் குடுத்துருக்கேன். அண்ட் தென் உங்களுக்கு எந்த டவுட்ஸ், எந்த ஹெசிடேஷன் எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சர்வீஸ் பண்ணி குடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். அண்ட் தென் இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம்.